ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா பார்த்த உடனே சாப்பிடும் போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெம்ப்டிங்கான ரெசிபி தான் அது. மினிமம் 30 to 35 minutes ஆகும் அது உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு. வெல்கம் டு அனதர் சூப்பர் எபிசோட் இன் ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக் ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரெசிபினாலும் அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ரெசிபிஸை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்காவில் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா குக்கரில் மட்டனை வேக வச்சு அதுக்கப்புறம் சுக்காவில் வந்து மசாலாவில் டாஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் வீட்டில் அதே பேன்லேயே குக்கரில் போடாமல் அதே பேன்லேயே பண்ண பார்த்து இன்னொரு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா குக்கரில் போட்டு குக் பண்ணி எடுக்க பார்த்து கொஞ்சம் அந்த மட்டனோட ஃப்ளேவர் மசாலோட ஃப்ளேவர்லாம் இறங்குறதுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் பண்ண பார்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஃபினிஷிங்கில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் வந்து உங்களுக்கு வெங்காயம் அண்ட் கார்லிக் இது எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்டில் டாஸ் பண்ண பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 நம்பர், கொஞ்சமாக சோம்பு, டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்பாசி. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சமாக மஞ்சள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணணும். வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் தக்காளி நல்லா உடஞ்சி மசாலா குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் குழம்புத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இதை போட்டு நல்லா நம்ம குக் பண்ணிக்கிறோம். இப்போ இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மட்டன் வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ராவாக சேர்த்திங்கன்னா லாங் டைம் குக் பண்ணணும். இதை போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இதை வதக்கிக்கிறோம். முதல்ல இப்போ இந்த மட்டன் குக் ஆகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா இப்போ கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம்.
டைம் டு டைம் மட்டனை வந்து நம்ம அப்படியே ஸ்லோ ஹீட்டில் இந்த பேன்லேயே குக் பண்ணதுனால இந்த டார்க் கலரில் வந்து சுக்கா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். சுக்காவோட சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வெங்காயம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுக்கா ரெடி ஆகிடும். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுக்கா எக்ஸலண்ட்டாக குக் ஆகிட்டே இருக்குது. இது கூட கடைசியாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டிருக்கோம், கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் எல்லாமே நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வரும். முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்கா ரெசிபி பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெம்டிங்கான ரெசிபி தான் அது வந்து நம்ம பேன்லேயே குக் பண்ணதுனால இவ்வளோ லாங் டைம் இருந்திருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்து அதை கட் பண்ணி காமிச்சிருப்போம். மினிமம் 30 to 35 minutes ஆகும் அது உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு. நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்குன்றதை தாண்டி இந்த மாதிரி பண்ண பார்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். இந்த சுக்காவுக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணுற சுக்காவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். until then bye from Chef Saravanan.